அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கடகராசியில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரித்த புதன் பகவான் சிம்மராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைகிறார். இதன் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். அவர் சிம்மத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சில விரயங்கள் ஏற்படலாங்க. அவர் இடத்திலிருந்து மாறுதல் வரலாம். வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. வீடு மாற்றம் திருப்திகரமாக அமையுங்க. வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்கி செல்லும் யோகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இதுவரை தாமதமான இடமாற்றம் இப்போது கிடைக்க இருக்கு. சில முக்கிய முடிவுகளை அனுபவஸ்தர்களை ஆலோசித்து எடுப்பது நல்லது. சிம்மத்தில் இருக்கும் சூரியனோடு புதன் உத்தியோகத்தில் இதுவரை தாமதமான இடமாற்றம் இப்போது கிடைக்க இருக்குதுங்க. சில முக்கிய முடிவுகளை அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து எடுப்பது மிக மிக நல்லது. சிம்மத்தில் இருக்கும் சூரியனோடு புதன் சேருவதால் புத ஆதித்ய யோகம் உருவாகிறது. எனவே அரசியல் உலகில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்க இருக்க. உயரதிகாரியின் நிர்பந்தத்தின் காரணமாக தடைப்பட்ட பதவி உயர்வு இப்போது கிடைப்பதுடன் இடமாற்றம் சேர்ந்து வரலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து போது இத்தருணங்கள்ல சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். பகை கிரகமான சூரியன் அவரை பார்க்கிறார். மேலும் சனியோடு ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டம் முழுவதுமே ராகுவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இனம் புரியாத கவலை மேலோங்கும். வீண் பலிகள் வீடு தேடி வரலாம். பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் முடியலாம். அதோடு அஷ்டமத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால வாகனத்தாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. குல தெய்வ வழிபாடு நன்மையை வழங்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாமல் கும்பராசினியர்களுக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த தருணங்கள்ல சூரியன் 6ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்து உங்களுக்கு நன்மைகளை செய்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் அவர் 7ஆம் இடம் மாறி கேதுடன் இணைவதால் அலைச்சல்கள் ஏற்படலாம். இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. 5இல் சுக்கிரன் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் பிரச்சனைகளின் வீரியம் குறையுங்க. கவனத்தோடு இருந்தால் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என கூறப்படுகிறது. குறிப்பாக கலைத்துறை சிறப்பாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல முன்கோபத்தை தவிர்க்கவும், அதே போல் அவசரம் வேண்டாங்க. தொழிலில் புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இப்போது செய்ய வேண்டாம் என கூறப்படுகிறது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. சகோதர விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. இதிலும் கவனமும் பொறுமையும் இந்த நேரத்தில் அதிகம் தேவை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசினியர்களுக்கு இந்த புதனுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தவரை ஜென்மராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ராகுடன் சேர்ந்திருப்பது மிக அதிக அலைச்சலையும் உழைப்பையும் எடுத்துக்காட்டுது. இதனை உறுதி செய்வது போல் அஷ்டமராசியில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். உபாதையானாலும் மருத்துவரிடம் காண்பித்து சிகிச்சை பெறுவது நல்லது. வருமானத்திற்கு சமமான செலவுகளும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள பணப்பற்றாக்குறை சற்று கடுமையா இருக்கக்கூடும். பணம் கொடுப்பது, கடன் வாங்குவது ஆகிய இரண்டையும் தவிர்ப்பது அவசியங்க. குடும்ப பிரச்சனைகளும் கவலை அளிக்கும். திருமண முயற்சிகள்ல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின் நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. அதே போல் உத்தியோகஸ்தர்கள்
ராசிகளை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாக கன்னியில் நிலை கொண்டுள்ளதால பணிச்சுமை என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் வர்த்தகத்துறையினருக்கு லாபகரமான ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. உங்களுடைய சரக்குகளுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. புது சரக்குகளை மக்களிடையே அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வங்கிகள்ல ஆதரவும் சலுகைகளும் கை கொடுக்குங்க. அதே போல கலைஞர்களுக்கு அதிபதியான சுக்கிரன், கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் இத்தருணம் முழுவதுமே ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். இதனால் வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்கு, வருமானமும் நீடிக்க இருக்குதுங்க. இருந்தாலும் தேவையான அளவிற்கு இருக்காது. அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மேலிட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை அவசியம். முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய சொந்த கருத்துக்களை முழுவதும் வெளியிடுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நலன் பயக்கும். சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடும். குறிப்பாக மாற்றுக் கட்சி தலைவர்களுடன் பேசுவதையும் தொடர்பு கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது. எந்த சமயத்தில் எதை செய்வது, எவற்றை தவிர்ப்பது என்பதை முன்கூட்டியே நமக்கு கிரகநிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் நடந்து கொள்வது அவசியங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வயலில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க. அதே போல் செவ்வாய் உஷ்ண கிரகமாவதால் கடுமையான வெயிலில் நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும். தண்ணீர் பற்றாக்குறையும் ஓரளவு சமாளிக்க வேண்டியிருக்கும். பழைய கடன்கள் மன அமைதியை பாதிக்குங்க. கூடுமான வரைக்கும் பணம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழியை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையும் உள்ளதால் உங்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியம். நரம்பு தளர்ச்சி, கை கால் குடைச்சல், ஒற்றை தலைவலி, மாதவிடாய் பிரச்சனை, உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. கும்பராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் எள் பருப்பு நெய் கலந்த சாத உருண்டைகள் 3 காகத்திற்கு உணவாக வைத்து வாருங்கள். என்ன நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.